தமிழ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு ஓமானில் இருக்க ஓமான் அக்ராஸ் ஏஜஸ் மியூசியம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா March 13, 2023 இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியத்துக்குள்ளே 4 டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஹிஸ்டாரிக்கல் டிவிஷன், ரெனைசன்ஸ், ஃப்யூச்சர் கேலரி அண்ட் எஜுகேஷனல் இருக்குது. இதுக்குள்ளே போகும்போதே ரிசப்ஷனில் பார்த்திங்கன்னா பெரிய வெல்கம் போர்டு இருக்குது. அந்த வெல்கம் போர்டில் நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வந்து வெல்கம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இந்த வாலில் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே வெல்கம்னு இருக்குது. முக்கியமாக நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயும் வரவேற்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா வேறு நாட்டில் அவங்களோட ஒரு ஐகானில் நம்மளோட லாங்குவேஜ் இருக்கிறது பார்க்கறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட என்டிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஓமார் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாருக்குமே 1 OMR, நம்மள மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்க்கு எல்லாமே 2 OMR. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு இல்லை, இதுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ அவங்களுக்கெல்லாம். இது உள்ளே போயிட்டோன்னே பார்த்தீங்கன்னா என்ட்ரிலே பெரிய எல்இடியில் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் போட்டிருந்தாங்க. அது பார்க்கவே பெரிய எல்இடி டிவியில் ஓடிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் இதுக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு அவங்க எங்கே லிவிங் பண்ணியிருந்தாங்க, அவங்க கேவ்ஸ்லாம் லிவ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு குகை மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம போனால், பட் நம்ம அங்கே மூவ் ஆகலை. பட் அங்கே மேலே இருக்க அந்த மிஷின்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நம்ம அந்த குகைக்குள்ளே போய் மூவ் ஆகிற மாதிரி ஒரு குட் ஃபீலிங்ஸ் கொடுத்துருந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது ஃபீல் பண்ணும்போது நம்மளுமே அந்த குகைக்குள்ளே இருக்கும், நம்மளும் மூவ் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் கொடுத்து. அதுக்கப்புறம் அவங்க கேவில் இது பண்ணும்போது அங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருந்துச்சு, அது எங்கெங்கெல்லாம் லிவிங் இருந்துச்சு, அந்த மாதிரி அதோட ஹிஸ்ட்ரிக்கும் போட்டிருந்தாங்க. முக்கியமாக அவங்க யூஸ் பண்ண வுட்ஸ், ஸ்டோன்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளேயில் இருந்துச்சு. அவங்க எத்தனை பில்லியன்ஸ் முன்னாடி அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் அவங்க என்ன பெனிஃபிட்ஸ் அடைஞ்சாங்க, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க ஹிஸ்டாரிக்கல் யூஸ் பண்ண ஸ்டோன்ஸு இதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இத்தனை பில்லியன்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்டோன்ஸு, ஒரு வுட்டை இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான். அவங்க ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாத்துக்கு கீழேயுமே அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க, எதுக்காக யூஸ் பண்ணாங்க, எதை பற்றி இருக்குது, அதில் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்கு, அவங்க அது ஓம்காக யூஸ் பண்ணாங்க, எல்லாமே அதில் போட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண அனிமல்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்மளே வந்து அதை டச் பண்ணி அதோட பிஹேவியர், அதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது எதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் இதுலேயுமே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கும் போட்டுருந்தாங்க. அந்த ஃப்ளவர்ஸோட யூஸ்ஃபுல் என்ன, அந்த ஃப்ளவர்ஸை டச் பண்ணாலே அதோட பிஹேவியர் என்ன, அது எங்கே வந்து க்ரோத் ஆச்சு, அந்த மாதிரி நிறைய விஷயம். இது வந்து நம்மளுக்கு இன்டராக்ட் பண்ணுறதுனால நம்மளுமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து நாங்களுமே ஒன்று ஒன்றா டச் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் டச் பண்ணேன். யூஸ் பார்த்திங்கன்னா அது எத்தனை மீட்டர்ஸ்க்கு, அது எதுக்காக யூஸ் ஆச்சு, சப்போஸ் அதோட யூஸ் இல்லைனாலும் அது யூஸ் இல்லைன்னு காமிச்சிது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ். இந்த ஸ்டோன்ஸ் மேலே நாங்கள் டேப் பண்ண அது எங்கே இருந்துச்சு, இதில் பார்த்திங்கன்னா எரிக்கல் கூட வச்சுருந்தாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு கிடச்ச எரிக்கல், ராக் சால்ட்டு, அவங்க யூஸ் பண்ண மெக்னீசியம், இதெல்லாம் எப்படி உருவாச்சு, அவங்க எதுக்காக யூஸ் பண்ணாங்க, இது எந்த பிளேஸ்லேருந்து கண்டறிஞ்சு எடுத்தாங்க, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. இவங்க வந்து மவுண்டெயின்ஸில் அந்த மாதிரி இருந்ததுனால மோஸ்ட்லி ரிலேட்டட் டு வுட், ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க அங்கேருந்து தான் வந்தாங்கன்றனால, அவங்க ஏர்லி ஸ்டேஜஸ் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்றதுனால மோஸ்ட்லி ரிலேட்டட் அங்கே தான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவங்கள எப்படி பரீட் பண்ணாங்கன்றது. அந்த காலத்தில் அவங்க பரீட் பண்ணும்போது உள்ளே அவங்க யூஸ் பண்ண திங்ஸு எல்லாமே உள்ளே வச்சு, முக்கியமாக அவங்களுக்கு உள்ளே ஃபுட் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட போன்ஸ்லாம் இருக்கும், ஃபுட்டு வச்சு அவங்கள பரீட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக நல்லாவே இது ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்கள சில பீப்புள் ஃபிஷ்ஷிங் சைடு, ஆனால் ஃபிஷ்ஷிங் சைடில் இருக்கும் போது எப்படி அந்த ஃபிஷ்ஷிங் சைடில் அவங்க என்ன மாதிரி ஹவுஸில் இருந்தாங்க, அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணி ஃபிஷ்ஷிங் பிடிச்சாங்க, அது ரிலேட்டடாகவும் எல்லாமே இருந்துச்சு. பார்க்கும்போது இப்போ நம்ம டெக்னாலஜியாக நிறையா க்ரோத் ஆகிருக்கும். பட் அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, இந்த மாதிரி விஷயமா கூடமா வச்சு ஃபிஷ்ஷிங் பண்ணாங்க அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. இதுதான் அவங்க இருந்த வீடு. அது வீடு இல்லை, சும்மா மரத்தால் ஒரு சின்ன கேவ் மாதிரி செட் பண்ணி இருந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கேவ்ஸ்லேருந்து தான் வந்தோம், ஏர்லி ஸ்டேஜஸ்லேங்கிட்ட. அந்த கேவ்ஸ்குள்ளே நம்ம எதில் ட்ரா பண்ணுவோன்னா அந்த கேவ்ஸில் ஸ்டோன்ஸ் வச்சு தான் ட்ரா பண்ணுவோம். அதே தான் இங்கே ஒமான்லேயும் நடந்திருக்கு. அதே மாதிரி பீப்புள் எப்படி ட்ரா பண்ணாங்கன்றதை நம்மளுக்கு சும்மா கிட்ஸுக்கெலாம் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க தர டாட்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணால் நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோன்றது அந்த ஸ்க்ரீனில் வந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அது போக அவங்க சில சாம்பிள்ஸ் வச்சுருந்தாங்க, பழைய காலத்தில் யூஸ் பண்ண வரைஞ்ச அந்த ஸ்டோனோட சாம்பிள்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு.
பார்க்க அழகாக இருந்ததை விட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹிஸ்ட்ரியை பற்றின்றது இங்கே நல்லாவே தெரிஞ்சுச்சு. இந்த ஹிஸ்டாரிக்கலில் பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்லேருந்து 1970s வரைக்கும் நடந்த எல்லாம் எப்படி இருந்துச்சு ஒமான் அப்படின்ற எல்லா ஹிஸ்ட்ரியுமே இந்த ஹிஸ்டாரிக்கல் கேலரியில் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க எப்படி ஃபிஷிங் பண்ணாங்க. ஃபிஷிங் நம்ம இப்போ இருக்கிறது நம்ம ஒரு ஊக்கு வச்சு அயன் ஊக்கு வச்சு பண்ணுறோம். பட் இவங்க எண்டில் ஃபிஷிங் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா சீ ஷெல்லே டிஃப்ரெண்ட் ஒன்றா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஊக் மாதிரி, அதுக்கப்புறம் அதில் ஓட்டை போட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் ட்ரை பண்ணி அவங்க எப்படி ஃபிஷ்ஷிங் பிடிச்சாங்கன்றதுமே அங்கே ஒரு ஆர்டிக்கலாக வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் எப்படி ஹோல்ட் பண்ணி அதில் எப்படி ஃபிஷ் மாட்டுச்சு எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க அந்த காலத்தில் வந்து காப்பர் தயாரிச்சிருக்காங்க. அந்த ப்ரௌன்ஸ் ஏஜ் டைமில் அந்த காப்பர் தான் வந்து ரொம்ப வேல்யூபிள் திங்ஸாக அவங்களுக்கு இருந்திருக்கு. அதை பற்றியுமே ஆர்டிக்கல் அங்கே இருந்துச்சு. இது வந்து ஃபிஷ்ஷிங் பற்றி இருந்ததுனால அவங்க வந்து ஒரு ஸ்மால் போட் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் கேலரியில் பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட்லேருந்து 1970s வரைக்கும் என்னென்ன இருந்துச்சுன்றதை இந்த ஹிஸ்டாரிக்கல் கேலரியில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ரினைசன்ஸில் வந்து லாஸ்ட் 50 என்னென்ன டெவலப்மெண்ட் ஆச்சு ஒமான் அப்படின்றத பற்றியுமே ஒரு பெரிய என்ன சொல்கிறது 2D அண்ட் 3D மாடல்லாம் அங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் அது வீடியோஸ் எடுக்கலன்னா மோஸ்ட்லி அங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, அதனால் கவர் பண்ணல. நீங்களும் ஒமானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு இந்த ஒமான் அக்ராஸ் ஏஜஸ் மியூசியமை போய் விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். தமிழின் பயணங்கள் தொடரும்.